பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் நிதியை தமிழக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராமப்புற குடிநீர் திட்டங்களுக்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியை தமிழக அரசு பயன்படுத்தாததால் 2012-2013 வழங்க வேண்டிய 138 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசு மறுத்ததாக தெரிவித்துள்ளார். கல்வித்துறைக்கு வழங்கப்பட்ட 4400 கோடியை தமிழக அரசு பயன்படுத்தாததால் கடந்த 2012-2013 ஆண்டு முதல் தமிழகத்திற்கு புதிய பள்ளிகளை கட்டுவதற்கான நிதி உதவி வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் 2012 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் தமிழக காவல்துறையை நவீனப்படுத்த மத்திய அரசு அளித்த நிதியான சுமார் 1500 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் முடங்கி கிடப்பதாகவும், மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவது மாநில நலனுக்கு உகந்ததல்ல என்றும் அந்த அறிக்கையில் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.